வணக்கம். அன்புடையர் பீமா வாஸ்து தமிழ் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் வாஸ்து குறித்து நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். அதில் நம்ம இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா வாஸ்து குறித்த நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, புதுசாக வீடு கட்ட போகிறவங்களுக்கும் சரி, நிறையா விதத்தில் இது யூஸ் ஆகும். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது நிறையா பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா, நிறையா சப்ஸ்கிரைபருக்கு வர்றவங்க நிறையா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. நிறையா விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கும் அது ஒரு விதத்தில் எங்களோட இது குறித்த நாலேஜை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நீங்கள் இது சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த விஷயங்கள் தேவைப்படுன்றவங்களுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு உதவுங்க. நன்றி. இப்போ நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளாட்டை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தாப்புல இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செலக்ட் பண்ண பிளாட்டுக்கு அடுத்து என்ன விஷயங்கள் செய்ய போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான அப்ரூவல்ஸ். நீங்கள் ஒரு சைட் வாங்கினதுக்கு அப்புறமா சேல் டீடு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். உங்கள் பேரில் அந்த பிளாட்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே அந்த சப்டிவிஷன் பட்டா சப்டிவிஷன் ஆகி உங்கள் பேருக்கு மாறுற வரைக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன, நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு இடம் இன்னைக்கு டிடிசிபி, அதாவது டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்ரூவ்டு சைட்டாக இருக்கணும். அன்அப்ரூவ்டு சைட்டை நீங்கள் வாங்கி அதை நீங்கள் பின்னால் அதில் நிறையா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு சொற்ப அமௌண்ட் பணம் குறையுது அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு அன்அப்ரூவ்டு சைட்டை என்றைக்குமே தேர்வு பண்ணிடாதீங்க. அப்ரூவ்டு சைட்டு தான் உங்களுக்கு எப்பயுமே நல்லது. அதாவது டிடிசிபி அண்ட் ரெரா ரெண்டுமே அப்ரூவலாக இருக்க சைட்டு உங்களுக்கு நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, லீகல் ரொம்ப நாளாக நீங்கள் ரொம்ப வருஷங்களாக குடியிருந்துக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு அந்த இடம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது, அந்த மாதிரி அது 70 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு கொடுத்த இடம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இப்போ டே டு டே லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு, ரெரா அப்ரூவ்டு சைட்டு, கவர்மெண்ட் என்னென்ன நார்ம்ஸ் சொல்கிறாங்களோ, ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அதை எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சாச்சு, பட்டா சப்டிவிஷன் முடிஞ்சு. அடுத்து இதுக்கு ஒரு அப்ரூவல், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்கணும். ப்ராஜெக்ட் அப்ரூவல் பிளான், நீங்கள் ஒரு பிளான், ஒரு தகுதி வாய்ந்த பொறியாளரை நீங்கள் அணுகுனீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு பிளான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பார். அது தமிழ்நாடு பில்டிங் ரூல்ஸ், அதாவது தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ரூல்ஸ் படி ஒரு பிளானை அமைச்சு கொடுத்து ஆன்லைன்லேயே, இப்போ எல்லாமே ஆன்லைன் அப்ரூவல் தான், ஆன்லைன்லேயே அப்ரூவல் பண்ணி உங்களுக்கு கொடுப்பார். அந்த அப்ரூவல் வாங்கி அந்த அப்ரூவலில் டீவியேஷன் இல்லாமல் நீங்கள் என்ன அப்ரூவல் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை டீவியேஷன் இல்லாமல் கட்டுறது ரொம்ப நல்லது. எதுக்காக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னா, முதல்ல மாதிரி கிடையாது. முதல்ல நீங்கள் இஷ்டத்துக்கு எதுனாலும் பண்ணிவிட்டு அப்ரூவலுக்கும் ஆக்சுவலுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். அதை பின்னாடி ஹவுஸ் டேக்ஸ் போடும்போது அந்த வயலேட்டட் ஏரியாவுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நார்மலாக அப்ரூவ்டு ரேட்டுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நடைமுறையில் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ டீவியேஷன் இருந்துச்சுன்னா ஒரு சில ஸ்கொயர் ஃபீட், அதாவது ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே, 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது ஒரு
ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆஸ் பர் பிளான் இருந்தால் தான் அவர் வந்து அதுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண முடியும். அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லாட்டி நீங்கள் வாங்கியிருக்க டெம்பரரி சர்வீஸை வந்து டேரிஃப் மாற்ற முடியாது. உங்களுக்கு வந்து டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் ட்ரைனேஜ் கனெக்ட் பண்ண முடியாது, பவர் சப்ளையோட டேரிஃபை நீங்கள் மாற்ற முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாமே உங்களோட அருகில் உள்ள தகுதி வாய்ந்த பொறியாளர் அறிஞர்கள்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இது தெரியாம யாராவது ஒருத்தர் ஒரு லேமேன் வந்து சொல்றாரு, அதெல்லாம் உள்ள எனக்கு அவர் தெரியும் இவரை தெரியும் நான் பண்ணி கொடுத்துடலாம் கொஞ்சம் செலவாகும் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களை நம்பி நீங்க எதுக்கு போகாதீங்க. என்ன ரூல்ஸ் படி இருக்கோ அந்த படி நீங்க அப்ரூவல் ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்ஜினியர் பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த அப்ரூவல்ல என்ன இருக்கோ அந்த டீவியேஷன் இல்லாம அதே மாதிரி வீடை கட்டுங்க. வீடை கட்டிங்கன்னா தான் நீங்க வந்து எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இல்லாம நீங்க வந்து நிம்மதியா அந்த வீட்டுல குடியேற முடியும். ஓகே, ஆன் டைம் இந்த ப்ராஜெக்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆன விஷயங்கள் என்னன்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தகுதி வாய்ந்த பொறியாளர் அல்லது ஒரு ஆர்கிடெக்ட் நீங்க அணுகுனீங்கன்னா உங்களோட நீட்ஸ் என்னன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட இருந்து ஒரு சிட்டிங் உட்காந்து பேசி அந்த மீட்டிங் மூலியமா அவங்க உங்களோட தேவைகள் என்னன்னு சொல்லி அதை பூரா அனலைஸ் பண்ணுவாங்க. உங்களோட பட்ஜெட் என்ன பட்ஜெட் நீங்கள் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அந்த பட்ஜெட்டை அரைவ் பண்ணிடுவாங்க. இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு பிளானை ரெடி பண்ணுவாங்க. அந்த பிளான் படி டியூரேஷன் என்னென்ன வேணும், உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனில் பண்ண போகிறாங்க அப்படின்னு கம்ப்ளீட் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு தகுதியான கான்ட்ராக்டர்ஸ், அவங்க ஏற்கனவே நல்லா நிறையா பண்ணியிருக்கவங்க, அவங்க இன்ஜினியராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்கிடெக்டாக கூட இருக்கலாம், இவங்க யார் இருந்தாலும் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டை இன்சூர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இதை ஏன் திருப்பி அழுத்தமாக சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்சூர் பண்ணுறது எதுக்காகன்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு சைட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா டைரக்டாக அந்த லையபிலிட்டி வந்து ஹவுஸ் ஓனரே சேரும். ஏன்னா கான்ட்ராக்டர் வந்து முதல்ல வந்து ஆக்சுவலாக இன்ஜினியர் பக்கம் தான் போகும். இன்ஜினியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஜினியரோட சேர்ந்து ஹவுஸ் ஓனரும் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனரும் அவங்களுக்கும் அதில் பைண்டிங் இருக்குது. இதனால பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக ஒரு 2 வீலர் காருக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு வருஷம் நடக்க போதா, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அந்த ப்ராஜெக்டை நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது. கார் இருக்குது, கான்ட்ராக்டர்ஸ் ஆல் ரிஸ்க் இன்சூரன்ஸ் இருக்குது. அது மாதிரி ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் படி இன்சூரன்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது. அது நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க அதை பற்றின உங்களுக்கு தெளிவான இது கொடுப்பாங்க. ஒரு இன்சூரன்ஸ்ன்றது மஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு இன்னைக்கு சாதாரண ஒரு வீடு கட்டுறதுனாவே 1 crore வந்துடுது. 1 crore பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் போது அதை வந்துட்டு இந்த ஒரு மேஜர் அமௌண்ட்டுக்காக வந்து அதை இன்சூரன்ஸை வந்து சேவ் பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் இது பண்ண வேண்டியது இல்லை. ஒரு இன்சூரன்ஸை நீங்கள் கம்பல்சரியாக பண்ணியாகணும். அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில்டு அக்ரிமெண்ட் மீன்ஸ் நீங்கள் ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்க போகிறீங்கன்னா அவர் என்ன செய்ய போகிறாரு, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அரைவ் பண்ணி அதுக்கான ரேட் என்னென்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன மாதிரியான ரேட் வேணும், எவ்வளோ காலத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ண முடியும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், அன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் கரண்ட் மெட்டீரியல் ரேட் என்ன, மெட்டீரியல் ரேட்டு வந்து எஸ்கலேட் ஆச்சுன்னா அதை யார் பேர் பண்ணுறோம், யார் பேர் பண்ணணும், வீட்டுக்காரங்க பேர் பண்ணணும். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னு விரும்புகிறேன். நம்ம ஆக்சுவலாகவே வந்து நான் மோர் தென் 500+ கிளைண்ட்ஸுக்கு நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஓவராலாக 750+ பண்ணியிருக்கேன். நான் பார்த்த கிளைண்ட்ஸில் வந்து நிறைய பேர் என்ன இது பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து சிமெண்ட் பேக் ஒரு 50 ரூபா குறைஞ்சிருச்சுன்னு ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் வருதுன்னு வைங்க, எல்லா சைட்லையும் பார்த்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன சார் மெட்டீரியல் ரேட்டில் ரொம்ப குறைஞ்சிருச்சு போலையே அப்படின்வாங்க. ஆமாம் சார், ஒரு 50 ரூபா குறைஞ்சிருக்கு, சிமெண்ட் பேக் குறைஞ்சிருக்கு வச்சிருக்கு, ஸ்டீல் ப்ரைஸு குறைஞ்சிருக்கு, டன்னுக்கு 2000 ரூபா குறைஞ்சிருக்கு, 5000 ரூபா குறைஞ்சிருக்கு அப்படின்னு அது பூரா ரிஃப்ளெக்ட் ஆகும்.
அதனால நீங்கள் ஏதாவது நீங்கள் எங்களுக்கு கம்மி பண்ணலாமா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். அட் த சேம் டைம் ப்ரைஸு ஹைக் ஆகும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு 50 ரூபா ஏறும், 70 ரூபா ஏறும், ஏன் 100 ரூபா கூட ஏறி இருக்கு. ஒரே நாளில் 100 ரூபாலாம் விலை ஏறி இருக்கு. ஆனால் யாருமே அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்ஸ் வந்து ஒரு இன்ஜினியரையோ ஒரு கான்ட்ராக்டரையோ எப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா, அவர் வந்து சகலமும் தெரிஞ்ச மந்திரவாதியாக இருக்கணும். ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 140 கமாடிட்டிஸ், ஒரு 10-12 லேபர் டீம்ஸ், இதை எல்லாத்தையும் வச்சு தான் அந்த இன்ஜினியர் பண்ணுறாரு. அவர் எதுவுமே பண்ண போகிறதில்லை. இவங்க எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்க போகிறாரு. இந்த கமாடிட்டிஸ் சொன்னேன் பாருங்க, இதுக்கு எதுக்குமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட். டோல்கேட் ரேட்டு கூடிச்சுன்னா விலை ஏறும், பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா விலை ஏறும். இதில் என்னென்ன விஷயங்களோ இப்போ வந்து கல்ஃப் வார் நடக்குதுன்னா அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் சார்ந்தது, பெயிண்ட்ஸு, எமல்சன்ஸு, வார்னிஷு, இது எல்லாமே ரேட்டு கூடும். இந்த மாதிரி நடக்குது. இது எல்லாமே இருக்கிறப்ப லேபர் காஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வருஷம் அவங்க லேபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே அந்த இன்ஜினியரோ அந்த கான்ட்ராக்டரோ அவங்க ஜஸ்ட் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறாங்களோ ஒழிய, அவங்க இதுக்கான பேமெண்ட் ப்ரைஸ் ஹைக்கு எல்லாத்தையும் அவங்க மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் கிளைண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒன்ஸ் அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா மிச்சது பூராமே அவர் பொறுப்பு, அதில் நாங்கள் எப்படி விலை ஏறிச்சுன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்வாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். கிளைண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா மெட்டீரியல் ஹைக்குன்றது வந்து தவிர்க்க முடியாதது. இது வந்து அவர் தான் வந்து கான்ட்ராக்டர் வந்து பேர் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தங்க சொன்னால், அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவார், திருப்பி பில் கட்டடத்தில் தான் கை வைப்பார். வேறு வழி இல்லை, அவரான பாக்கெட்டில் தான் கொடுக்க போகிறாரு, கட்டடத்தில் தான் கை வைப்பார். அதனால இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த என்ன எஸ்கலேஷன் இருக்கு, என்ன ஏதோ ஒரு மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், சரிப்பா நான் இவ்வளோ இதை பேக் வைக்கிறேன்ற மாதிரி ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஜேர்னி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். நன்றி.